மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக சமைக்கிறாங்களே. சமைக்கிறது வந்து ஏதோ மனிதனோட இயல்பு மாதிரி, வேறு எந்த உயிரினமும் சமைக்கிறது கிடையாது. எங்கே உணவு இருக்கோ தேடி போகுது. அது எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் சரி, இங்கே இல்லையா வேறொரு இடத்துல தான் இந்த சீசனில் உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள்லாம் நடையாக நடக்கும். எங்கே உணவு தேடுத குரங்குகள்லாம் பார்த்தா எங்கே உணவு இருக்கோ தேடும். ஆனால் எந்த உயிரினமும் சமைக்கிறது கிடையாது. ஆனால் மனிதர்கள் தான் பயங்கரமாக சமைப்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் சமையலுங்கிறது வந்து மனிதரோட இயல்பு, அதாவது அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் அடிமையாயிட்டாங்க, சமைக்கிறதுக்கு அடிமையாயிட்டாங்க, ஆண்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். அந்த அளவுக்கு சமையல் உணவு என்பது சமைக்கிற அந்த பழக்கம் என்பது மனிதர்களுடைய ரொம்ப ரத்தத்தோடு ஊறின பழக்கம் போலுக்க அப்படின்னு ஏதோ சமையல் வந்து நம்மளுடைய சமைக்கிற வழக்கம் நம்மக்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சமைக்கிற அந்த இப்போ வழக்கம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. சமைக்கிறது வந்து நடக்கிற மாதிரி மனுஷங்களுக்கு சமைக்காமல் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ உப்பு போட்டு சமைக்கிறதுனால தான் காரணம். உன்ட உணவு கட்டுப்பாடே இல்லை, அதனால்தான் சமைக்கிறதுக்கு நீ அடிமையாயிட்ட. ஏதோ சமையல் என்பது மனித வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கம் போலுக்க. சமைச்சு தான் சாப்பிடுவாங்க மனிதர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு தோற்றம் இருக்குது இந்த சமைக்கிறது. அப்போ பெண்களை நீ அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த உப்பு போட்டு சமைக்கிறாங்கல்ல, இது ஒரு காரணம். உணவில் கட்டுப்பாடே கிடையாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், பேக்கரி உணவுகள்னு கண்டதையும் சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல. இதனால தான் இவங்க அடிமையாயிட்டாங்க. இந்த அடிமைப்படுத்துகிற உணவு, நோய்களை தருகிற இந்த உணவுகளை சமைத்து சாப்பிடுவதால் ஒரு போதை உணவு இதுக்கு அடிமையாயிட்டாங்க மனிதர்கள். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அது வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையிலனா அடுப்பை பற்ற வச்சுருவாங்க. பகல் முழுக்க நாள் முழுக்க அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது வீடுகளில். பெரும்பாலும் எரியாத நேரம்தான் குறைவு, பெரும்பாலும் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு இந்த சமையல் என்பது மனித வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கம் போல் ஒரு பொய்யான தோற்றம் ஏற்படுவதற்கு காரணம், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, எதெல்லாம் சாப்பிட்டால் நோய் வருமோ, எதையெல்லாம் எந்த உணவுகளெல்லாம் மனிதர்களை அந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, அப்புறம் மாமிசம் சாப்பிட்றது, நம்மளாம் தாவர உண்ணிகள். அப்போ அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். எதை சாப்பிடக்கூடாதோ, நோய்களுக்கு காரணமான உணவுகள்னு எதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி இது எல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுப்பா, இதெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுபோல் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, பச்சையாக தான் சாப்பிட்ணும். அதுவும் காய்கறிகள், இலைகள், தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும், பழங்களை தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது உனக்கு சமைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஆசையாக சமைக்கிறப்பர் நான் தான் சமைப்பேன், எல்லாருடைய உணவையும் நான் தான் சமைப்பேன்னு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ சமைக்கிறது வந்து பிறவி பண்பு போல், பிறவி இயல்பு போல், உயிரினங்கள் யாருக்குமே இல்லாத மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பிறவி இயல்பு போல் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சமைச்சு தள்ளுறாங்க. காரணம் அடிமைத்தனம். இது வந்து இந்த உணவுகள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவு, மாமிசம், மீன், முட்டை, இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம், மீன் குழம்பு வைக்க போகிறோம், இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறோம், பிரியாணி, இன்றைக்கி தோசை, முறுவலாக தோசை பண்ண போகிறோம். இந்த உணவுகள் ஏற்படுத்துகிற இது எல்லாமே நோயை தரக்கூடியது. இந்த மாதிரி உணவில் இவங்களுக்கு கட்டுப்பாடே இல்லை. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ அதில் செஞ்ச உணவுகளை சமைப்பதற்காக மக்கள் ஆர்வமாக போகிறாங்க. அப்போ நீ ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அரிசியை சாப்பிடாத, மாமிசத்தை சாப்பிடாத, மீனை சாப்பிடாத, இப்படி எதையெல்லாம் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணுங்கும் போது ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம். அரிசி சாப்பிடக்கூடாது, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், கோதுமை, மைதா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெறுமனே காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணும், உப்பு சேர்க்கக்கூடாது. அப்போ தான் நோய்கள்லேருந்து விடுபட முடியும். இலைதலைகளை, கீரைகளை, பழங்களை பச்சையாக சாப்பிடணும். இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது அப்போ தான் தெரியும் உனக்கு சமைக்கிற ஆர்வமே போயிடும். சமைக்கிறதே கஷ்டமாக இருக்கும், சமைக்கிறதுக்கே உனக்கு பிடிக்காது. நீ மாமிசெல்லாம் சாப்பிட்ணுங்கும் போது தான் சமைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் உனக்கு. சோறு சாப்பிட்ணும், தோசை சாப்பிட்ணும், இட்லி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் சமைக்கிற ஆர்வத்துக்கு காரணமாக இருக்குது. மற்றபடி நீ வந்து இந்த உணவு நோய்களை தருகிற இந்த அரிசி உணவு, மாமிசம், மீன், முட்டை, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிட்டு உப்பெல்லாம் சேர்க்காமல் பச்சையாக காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது தான் அப்போ பாரு, நீ சமைச்சு பாரு, சமைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ தான் உனக்கு தெரியும்.
சமைக்கவே சோம்பேறித்தனமாக இருக்கும். நீ காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிடும்போது உனக்கு உடம்புல வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றலே வராது. இன்னொருத்தரை அடிமைப்படுத்தவே மாட்டேன். எனக்கு சமைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு பெண்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் கண்டிப்பாக சமைக்க தான் செய்வேன் அப்படின்னு பெண்களும் பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. சமைக்கிறதுக்கே பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு சமையல் மேலே ஒரு வெறுப்பு வரும். எப்போ? பச்சையாக உணவுகளை சாப்பிடும்போது. பச்சையாக உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏன் வருது? அப்போ தான் நீ நோய்கள்லேருந்து விடுபடுவ. நீ சமைச்சு ரொம்ப ஆர்வமாக சமைக்கிறியே, எதுக்கு அந்த ஆர்வம்? நீ அந்த உணவுகளுக்கு அடிமையாக இருக்க, அதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. நீ ரொம்ப ஆர்வமாக சமைக்கிற பற்றியா, அந்த ஆர்வம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. உண்மையிலே சமைக்கிறதுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உலகத்தில் மக்களுக்கு சோம்பேறித்தனம் தான் வரும். சமைக்கவே பிடிக்காது என்பது தான் உண்மை. சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் சமைச்சு தான் ஆகணும். சில உணவுகளை நம்ம வேக வச்சு சாப்பிட வேண்டியிருக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நீ ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது கஷ்டப்பட்டு தான் நீ சமைக்கிறது ரொம்ப ஆர்வமான செயல் கிடையாது. கிழங்குகளை நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். அப்போ நிறைய சாப்பிட்றதுக்கு அது காரணமாக இருக்கும். நிறைய சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். கிழங்குகள் சாப்பிட்லாம். அதுமாதிரி பழங்கள் அது பச்சையாகவே சாப்பிட்றலாம். சில காய்களை வேக வச்சு தான் சாப்பிட்ணும். நல்ல கருணக்கிழங்கெல்லாம் வேக வச்சா தான் சாப்பிட முடியும். உருளைக்கிழங்கை வேக வச்சா தான் சாப்பிட முடியும். கத்திரிக்காயை வேக வச்சா தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி சில வேக வைத்த காய்கறிகள் இருக்குது. வேக வைத்தால் தான் சாப்பிட முடியும் என்கிற காய்கறிகள் இருக்குது. அதையெல்லாம் நாம் சாப்பிடலாம், வேக வைத்து சாப்பிடலாம். ஆனால் மற்ற உணவுகளை பச்சையாக தான் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும்போது தான் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அது முடியவே முடியாது. சமைக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் அப்போ தான் வெளியில் வரும். இன்றைக்கி உனக்கு சமைக்கிறதுல இருக்கிற ஆர்வத்துக்கு காரணம் அத்தனையும் நோய்களை தருகிற உணவுகள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதில் நீ அடிமையாயிட்ட. அதனால தான் அந்த அடிமைத்தனம் தான் சமைப்பதில் உனக்கு இருக்கிற ஆர்வத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் சமைப்பது என்பது ஆர்வமான விஷயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது ஒரு பொய். அது ஒரு சோம்பேறித்தனம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தோன்னு வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக வாழணுங்கிற நோக்கத்தோடு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சோன்னா அப்போ தான் தெரியும் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது.